ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 7 நாட்களுக்கான தினப்பலன். சிம்ம லக்னத்திற்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜூலை 19 முதல் ஜூலை 26 வரை. முதல் நாள் ஜூலை 19ஆம் தேதி சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம், 9ஆம் வீடான மேசராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே அறிவு கொடுக்கறது, ஆனந்தம் கொடுக்கறது, ஆன்மீகம் கொடுக்கறது, மெயினாக மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நமக்கு பிரியமானவர்களோடு இன்பமாக பழகுவது. இந்த 9ஆம் இடம் அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் நல்லாவே இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் கூட 9ஆம் இடம்தான். அதனால் நல்லது நடக்கும். சந்திரனும் சுக்கிரனும் 9, 10 பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க. சந்திரன் 9 இருந்தாலும் சுக்கிரன் 10 இருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. நல்ல நாள் தான். மறுநாள் ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், 1 பாதம் மேஷராசிலையும் 3 பாதம் ரிஷபராசிலையும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். இன்றைய பலன் நமக்கு கொடுக்கறது சூரியன். நமக்கு 12ஆம் இடத்துல கடகராசியில் சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது 8ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரு தொடர்பு கொள்ளுது. கெட்ட பாவங்கள் தொடர்பு கொள்வது அவ்வளோ நல்லதல்ல. அதனால் எதிர்பாராத சில கெடு பலன்கள்னு எடுத்துக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கும். நம்ம ஞாபக மறதியாக ஒரு மிஸ் பண்ணுறது, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கறது, வலி வேதனை அனுபவிக்கிறது, ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வர்றது, மற்றும் நம்ம திடீர் விபத்துகளை சந்திக்கிறது, பொருள் விரயமாகிறது, இப்படி எது வேணாலும் வரலாம். அப்படி வந்து தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை. அப்படி வராமல் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தரும், எதிர்பாராத பிரயாணத்தையும் தரும், எதிர்பாராத ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் நமக்கு கொடுக்கும். அதனால் 8ஆம் இடம் என்பதில் எதிர்பாராத விஷயம்னு ஒன்று இருக்குது. அதனால் நாம் அதை அந்த நேரத்தில் அந்த நாளில் புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கணும். ஜூலை 21ஆம் தேதி திங்கட்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். நமக்கு 10ஆம் இடான தொழில் ஸ்தானத்தில் ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்று பலமாக இருக்கார். அப்போ வேறு அடிஷ்னல் தொழில் என்ன பண்ணலாம், அடிஷ்னலாக கூடுதல் பொறுப்பு என்ன செய்யலாம், ஒரு வேலையில் கூட கூடுதல் பொறுப்பு தானாக தேடி வரும். இதெல்லாம் நடக்கும். முதலீடுகள் தொழிலுக்கு சாதகமாக அமையும். வெளிநாடு சார்ந்த வேலைவாய்ப்புகள், வெளிநாடு சார்ந்த கௌரவங்கள் நமக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மையின் கூடிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் கண்டுபிடிப்புகளில் இருக்கிற மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்கிற ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. சிபிசிஐடி, கிரைம் பிரான்ச்சு, மற்றும் இன்கம் டேக்ஸ் ரைடு, ஸ்குவாட்ஸு, இது மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு உடைய அதிகாரம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாள் என்று நீங்கள் பொருள் கொள்ளுங்கள். மறுநாள் ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு மிருகசிரீஷ நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது, 2 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. காலையில் 8 மணி 14 நிமிடத்திலிருந்தே மிதுன ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. செவ்வாய் நம்ம லக்னத்தில் தான் இருக்கார், கேதுவோடு சேர்ந்து இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகம் சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் சேர்க்கைன்னு அர்த்தம். அப்போ நம்ம மைண்டில் இனம் புரியாத ஒரு முன்கோபம், இனம் புரியாத ஒரு படபடப்பு, ஒரு ஆக்டிவ்னஸ்ஸு. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பாங்க, மிலிட்ரி டிசிப்ளின், அக்யூரஸியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் கொஞ்சம் தவறுனா கூட கோபம் வந்துடும். அது மாதிரி அந்த கோபங்கள் கொடுக்கறது செவ்வாயும் கேதுவும், உணர்ச்சிகளை தூண்டி விடுறது செவ்வாயும் கேதுவும். அது சுக்கிரனுடைய காலில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்தும் அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் நமக்கு வரலாம், மனம் சார்ந்தும் வரலாம். கேதுவும் மனசும் சம்மந்தப்படும் போது என்ன ஆகும், மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும்.
அதனால் இந்த இணைவு வந்து நல்ல இணைவுன்னு சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தில் அமைதியை தேடுற விஷயம் இருந்தால் இன்றைக்கி ஒரு பாதிப்பும் நடக்காது. மறுநாள் ஜூலை 23 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். நமக்கு லாபராசியில் சந்திரன் மிதனத்தில் இருக்கார். அங்கே குருவுமே இருக்கார். ராகு நட்சத்திரத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று நமக்கு இன்றைக்கி பலன் தரப்போகிறாங்க. இந்த ராகுவானவர் குரு நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்காங்க. ராகுவும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இதுக்காக நான் பதிவு போட்டிருக்கேன். சார மாற்றம், ராகு குரு சார மாற்றம். உங்களுக்கு ராகு திசா புத்தி, குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பரிவர்த்தனை என்பது ஒரு நல்ல பரிவர்த்தனையாக வேலை செய்யும். அதாவது வந்து புதுசாக கஸ்டமரை சந்திக்கிறது, திருமண வாய்ப்புகள் மற்றும் நண்பர்கள், பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருதல், இது மாதிரி சில நல்ல அமைப்புகளெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஜூலை 24 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இன்றைக்கும் அந்த பரிவர்த்தனை வேலை செய்யும். ஏன்னா குருவோட நட்சத்திரம், குரு ராகு நட்சத்திரத்தில் 11 தான் இருக்கார். குருவனுடைய உபநட்சத்திரமாக சுக்கிரன் இருக்கிறபடினால இன்றைக்கி நமக்கு தொழிலையும் ஒரு நல்ல ஒரு பிரஸ்டிஜான ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். மறுநாள் ஜூலை 25 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். இந்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 4:43 தொடங்கிடுது பூசம். அப்போ இந்த சனியினுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு 8ல் அஷ்டம சனியாக இருக்கார் இல்லையா? எப்போவுமே லக்னத்துக்கு தான் 8ஆம் இடத்தை பார்க்கணும் அஷ்டம சனிங்கிறது. அப்போ இந்த 8ல் இருக்கிற சனினால் உழைப்பு அதிகமாக இருக்கும். வேலையில் வந்து ஒர்க்லோடு கூடுதலாக இருக்கும். அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். 12ல் இருக்கிற சூரியனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், லக்னாதிபதி. அதனால் இந்த உழைப்பு, களைப்பு, சோர்வு, அலைச்சல், நீண்ட பிரயாணங்கள், எதிர்பாராத பிரயாணங்கள், ஒரு நல்ல செய்தி வராமல் கெட்ட செய்தி வருது, ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், இதெல்லாம் இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம். பொருள்கள் பாதுகாப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஜென்ரலாகவே நமக்கு 8ஆம் பாவ கிரகமாக 12ஆம் பாவ கிரகமாக சனி வந்திருந்தால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8, 12ங்கிறது விபத்து பாவங்கள், எதிர்பாராமல் நடக்கிறது தானே விபத்து. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாகனம் சம்மந்தப்பட்டது, 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டது நம்ம ஜாதகத்தில் இருக்கான்றது பார்த்துக்கணும். நம்முடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் 12 பாவத்துக்கும் யார் என்ன வேலை செய்வார்னு கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குது. இது வந்து நட்சத்திர சூட்சுமம், சூத்திரம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம எந்த கோச்சார பலன்களை பார்த்தாலும் சரி, நாம் வந்து திசாபுத்தி பலன்களை பார்த்தாலும் சரி, அடிப்படை யோகமாக கொடுப்பினைகளை பற்றி பார்த்தாலும் சரி, இதுதான் அங்கே நடக்கும். இதுதான் நமக்கு சூட்சுமமாக உண்மையே என்ன பாவம் இயங்குதுங்கிறத கண்டுபிடிக்கிற மெத்தேடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே ஜோதிடத்தில் நீங்கள் அப்ளிகேஷனில் போகும்போது நல்லபடியாக வெற்றி காணலாம். என்னுடைய ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், vetrijothidam.comனு. நம்மளுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டீல் பண்ண உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கும் அனைத்து விதமான தொடர்புகளுக்கும் அது சாதகமாக இருக்கும். இந்த வகையில் நம்ம அட்டம சனியினுடைய தாக்கத்தில் சூரியன் மற்றும் சனி நட்சத்திரங்கள் இப்போ 12ல் லக்னாதிபதி இருக்கிறாரு, அங்கே புதனும் இருந்தார். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 12ஆம் இடமுங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரு தொடர்பு வர்றது கொஞ்சம் தடைகளை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.